Hi everyone. இன்னைக்கு நாம class 6 வந்து பார்க்க போறோம் Indian Polity-ல. இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோல பார்த்துட்டீங்கன்னா Making of the Constitution-க்கு கீழ Demand for a Constituent Assembly பார்த்தோம். Composition of the Constituent Assembly. Next வந்துட்டு Working of the Constituent Assembly-யும் ஃபைனலா Objective Resolution இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. ஸோ அதை பார்த்தோம். சேஞ்சஸ் பை தி இண்டிபெண்டன்ட் ஆக்ட், அதாவது 1947 இண்டிபெண்டன்ட் ஆக்ட் வந்தது இல்லையா, அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் என்ன மாதிரியான சேஞ்சஸை உண்டு பண்ணுச்சுன்னு பார்த்தோம். அதுக்கடுத்தது அதர் ஃபங்க்ஷன்ஸ், அதாவது நேஷ்னல் ஃப்ளாகை எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்க, நேஷ்னல் ஆந்தம் அடாப்ட் பண்ண டேட்டு, இந்த மாதிரி சில டேட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி வந்துட்டு கான்ஸ்டியூஷனை மேக் பண்ண எவ்வளோ செலவாச்சு, எவ்வளோ நாள் ஆச்சு, எல்லா ஃபேக்ட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் நாம் ரொம்ப மெயினான மேஜர் கமிட்டிஸ், மைனர் கமிட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். கமிட்டிஸ் ஆஃப் தி கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி. இதை பொறுத்த வரைக்கும் இதிலிருந்து அடிக்கடி கொஷின்ஸ் வரும். ஸோ மேஜர் கமிட்டி ஒரு 8, மைனர் கமிட்டி வந்து ஒரு 13 இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு மேஜர் கமிட்டிஸ். மேஜர் கமிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நேருக்கு வந்துட்டு ரெண்டு இருக்கும். யூனியன் பவர்ஸ் கமிட்டியும் யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டியும் இருக்கும். 3 இருக்கும். அதுக்கடுத்து ஸ்டேட்ஸ் கமிட்டியும் அவர் கையில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனியன் பவர்ஸ் கமிட்டி நேருகிட்ட இருக்குது, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டியும் அவர்கிட்ட தான் இருக்குது. ஓகேவா? அதுக்கடுத்து உங்களுக்கு ஸ்டேட்ஸ் கமிட்டியும் அவர்கிட்ட தான் இருக்கும். ஸோ இந்த 3 அவர்கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராவின்ஷியல் ஓகே, இப்படி வச்சா தெரியுதா? ஓகே, நேருகிட்ட வந்துட்டு என்னென்ன இருக்குன்னா, யூனியன் பவர்ஸ் கமிட்டி இருக்குது, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நேருகிட்ட இருக்கிற இன்னொன்று என்னென்னா ஸ்டேட்ஸ் கமிட்டி, இந்த 7th ஒன். ஓகேவா? ஸ்டேட்ஸ் கமிட்டி ஃபார் நெகோஷியேட்டிங் வித் ஸ்டேட்ஸ், ஜவஹர்லால் நேருகிட்ட தான் இருக்குது. ஸோ நேரு அப்படின்னாவே யூனியன் பவர்ஸ், யூனியன் கான்ஸ்டியூஷன், ஸ்டேட்ஸ் கமிட்டி அப்படின்னு மேஜர் கமிட்டியில் ஞாபகம் வந்துடணும். நெக்ஸ்ட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல், அவர் எடுத்துட்டோன்னா ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அவர் கையில் தான் இருக்கும். ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி அவர் கையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ், இது இருக்கு இல்லையா, 5th ஒன். இது அட்வைசரி கமிட்டி ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ், இது எல்லாமே சர்தார் பட்டேல் கையில் தான் இருக்கும். இதுக்கு கீழே 5 சப்கமிட்டிஸ் இருக்கும். அது ஒவ்வொருத்தரும் அதில் இருப்பாங்க, அதை அடுத்து பார்க்கலாம். ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேல் எடுத்துட்டோன்னா ப்ராவின்சியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டி ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா அது ரிலேட்டடான கமிட்டியும் அவர் கையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ராஜேந்திர பிரசாத் பொறுத்த வரைக்கும் ஸ்டீரிங் கமிட்டி அவர் கையில் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், 6th ஒன் இருக்கு இல்லையா, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், இதுவும் அவர் கையில் தான் இருக்கும். அதாவது அவர் தான் பிரசிடெண்ட்டாக இருப்பார். ஸோ பிரசிடெண்ட் தானே ஸ்டீரிங்னு என்ன, ஒரு காருக்கு ஸ்டீரிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதே மாதிரி ரூல்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ரெண்டுமே மெயினானவர் கையில் இருக்குது. ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜரும் ஸ்டீரிங் கமிட்டியும் ராஜேந்திர பிரசாத் கையில் இருக்குது. அதுக்கடுத்து சொல்லவே தேவையில்லை, டிராஃப்டிங் கமிட்டினா அம்பேத்கர் தான், அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அவ்வளோதான். ஸோ நேருனா யூனியன் பவர்ஸ் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டி. பட்டேல் வந்துட்டு ப்ராவின்ஷியல் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, அதுக்கடுத்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியா அது ரிலேட்டடான கமிட்டி. ராஜேந்திர பிரசாத் வந்துட்டு ஸ்டீரிங் கமிட்டியும் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அந்த கமிட்டியும் அவர் கையில் இருக்கும். அம்பேத்கர் வந்து டிராஃப்டிங் கமிட்டி. ஓகே, இந்த சப்கமிட்டிஸ் பார்த்துடலாம். சப்கமிட்டிஸை பொறுத்த வரைக்கும் யார், சர்தார் பட்டேல் இருக்கார் இல்லையா, அவருக்கு கீழே, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மைனாரிட்டிஸ் அண்ட் ட்ரைபல் அண்ட் எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ்க்கு கீழே சப்கமிட்டிஸ் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சப்கமிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு யாருன்னா ஜேபி கிருபாலனி. மைனாரிட்டிஸ் சப்கமிட்டிக்கு யாருன்னா ஹெச்சி முக்கர்ஜி. மைனாரிட்டினா முக்கர்ஜி. நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியருக்கு வந்து யாருன்னா நம்ம பார்த்துருப்போம், பர்தோலி சத்தியாகிரகாலாம் நடந்திருக்கும். ஸோ இந்த நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியருக்கு என்னென்னா கோபிநாத் பர்தோலை. ஓகேவா? கோபிநாத் பர்தோலாய் அப்படின்னு இருக்குது. அவர் தான் வந்து நார்த் ஈஸ்ட் ஃப்ரான்டியருக்கு சேர்ந்த ட்ரைபல் ஏரியாஸ் அண்ட் அஸ்ஸாம் எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் சப்கமிட்டி, கோபிநாத் பர்தோலாய். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியலி எக்ஸ்க்ளூடட் ஏரியாஸ் அதர் தென் அஸ்ஸாம், அதோட சப்கமிட்டி யாருன்னா ஏவி தக்கர் அப்படின்னு சொல்ல, ஏவி தக்கார் வந்துட்டு அஸ்ஸாமை தவிர்த்து மீதி இருக்க எக்ஸ்க்ளூடட் அண்ட் பார்ஷியல் எக்ஸ்க்ளூடட் ஏரியாவுக்கு ஏவி தக்கார். நார்த் ஈஸ்ட்னா கோபிநாத் பர்தோலாய், மைனாரிட்டிஸ் முக்கர்ஜி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கிருபாலனி.
அவ்வளோதான். மேஜர் கமிட்டிஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு மைனர் கமிட்டிஸ். மைனர் கமிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது தான். மைனர் கமிட்டிஸில் வந்துட்டு ராஜேந்திர பிரசாத் இருப்பார். ஓகேவா? ஸோ ராஜேந்திர பிரசாத்துக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டியும் ஆடாக் கமிட்டி, நேஷ்னல் ஃப்ளாகோட ஆடாக் கமிட்டியும் இருக்கும். ஆடாக் கமிட்டி ஆன் த நேஷ்னல் ஃப்ளாக் மெயினானவர் இல்லையா? ஸோ நேஷ்னல் ஃப்ளாக் அவர்கிட்ட தான் இருக்கும். ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டியும் அவர்கிட்ட தான் இருக்கும். ராஜேந்திர பிரசாத்னா மைனர் கமிட்டியில் ஆடாக் கமிட்டி ஆன் த நேஷ்னல் ஃப்ளாகும் ஃபினான்ஸ் அண்ட் ஸ்டாஃப் கமிட்டி இந்த ரெண்டும் அவர் கையில் இருக்கும். அதுக்கடுத்து கிரெடென்ஷியல் கமிட்டி அப்படின்றது அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர் கையில் இருக்கும். அல்லாடி கிருஷ்ணசுவாமி ஐயர் கையில் கிரெடென்ஷியல் கமிட்டி இருக்கும். ஓகேவா? ஐயர் கையில் கிரெடென்ஷியல் கமிட்டி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹவுஸ் கமிட்டி. பட்டாபி சீதாராமையாவை பொறுத்த வரைக்கும் இவர் கையில் வந்துட்டு ஹவுஸ் கமிட்டி இருக்கும். அது இல்லாமல் கமிட்டி ஆஃப் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்கும். பட்டாபி சீதாராமையாவுக்கு 2 இருக்கும். ஹவுஸ் கமிட்டி 1, கமிட்டி ஆஃப் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் அப்படின்ற ஒரு கமிட்டியும் அவர் கையில் இருக்கும். அதுக்கடுத்து முன்ஷி கையில் வந்துட்டு என்ன இருக்கும்னா ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி. ஓகேவா? ஆர்டர் ஆஃப் பிஸ்னஸ் கமிட்டி முன்ஷி கையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கமிட்டி ஆன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூட்டன்ட் அசம்பிளி. இது யார் கையிலனா ஜிவி மௌலங்கார் கையில் வந்துட்டு இருக்குது. ஜிவி மௌலங்கார் வந்துட்டு கான்ஸ்டியூஷன் இருக்கு இல்லையா, கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி வந்துட்டு அதோட ஃபங்க்ஷன் வந்து ஜிவி மௌலங்கார் கையில் இருக்குது, கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி. நெக்ஸ்ட்டு வரதராச்சாரி கையில் 2 ஆடாக் கமிட்டிஸ் வந்துட்டு இருக்கும். அது என்னென்னா ஆடாக் கமிட்டி ஆன் சுப்ரீம் கோர்ட் ஒன்று, இன்னொன்று வந்துட்டு ஆடாக் கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப். இந்த ரெண்டுமே வரதராச்சாரி கையில் இருக்கும். ஆடாக் கமிட்டி ஆன் சுப்ரீம் கோர்ட், இன்னொன்று ஆடாக் கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப். இந்த ரெண்டும் வரதராச்சாரி கையில் இருக்கும். கமிட்டி ஆஃப் சீஃப் மினிஸ்டர் ப்ராவின்சஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, பட்டாபி சீதாராமையா கையில், அவர் கையில் 2 இருக்கும். ஹவுஸ் கமிட்டி, இன்னொன்று கமிட்டி ஆஃப் சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ். இந்த ரெண்டும் அவர் கையில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அதாவது ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி யூனியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னாவே உங்களுக்கு நளினி ஞாபகம் வந்துடணும். எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆன் தி ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த யூனியன் கான்ஸ்டியூஷன். இவங்க வந்துட்டு அதாவது இவங்க கான்ஸ்டியூட்டட் அசம்பிளியோட மெம்பரான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. யார்? இந்த நளினி ரஞ்சன் சர்க்கார் அப்படின்றவங்க. நளினி ரஞ்சன் சர்க்கார் வந்து ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ஃபினான்ஷியல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த யூனியன் கான்ஸ்டியூஷனுக்கு வந்து அவங்க தான் இருக்காங்க, நளினி ரஞ்சன் சர்க்கார் அப்படின்றவங்க. நெக்ஸ்ட்டு லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ் கமிட்டி. லிங்குஸ்டிக் அப்படின்னாவே எஸ்கே தார் கமிட்டி தானே லிங்குஸ்டிக் கமிட்டி வருவாங்க. ஸோ லிங்குஸ்டிக் ப்ராவின்சஸ்னால் எஸ்கே தார். ஸ்பெஷல் கமிட்டி டு எக்ஸாமைன் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன்னா அதாவது எக்ஸாமைன் த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன், அதாவது அம்பேத்கர் தான் டிராஃப்ட் பண்ணுவார். ஆனால் ஸ்பெஷல் கமிட்டி அதுக்கு யார் இருக்காங்கன்னா ஜவஹர்லால் நேரு இருக்கார். நெக்ஸ்ட்டு ப்ரெஸ்ஸுன்னு வந்துட்டு உங்களுக்கு உஷாநாத் வந்துடணும். ப்ரெஸ் கேலரி கமிட்டி அப்படின்னா உஷாநாத் சென் அவங்க வந்துடுவாங்க, உஷாநாத் சென். நெக்ஸ்ட்டு ஆடாக் கமிட்டி ஆன் சிட்டிசன்ஷிப் நம்மளுடைய வரதராச்சாரி. அவ்வளோதான். இது எல்லாமே மைனர் கமிட்டிஸ், 13 கமிட்டிஸ் இருக்கும். இதை பார்த்துக்கோங்க, ஒன்ஸ் ரீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நாம் டிராஃப்டிங் கமிட்டி போகலாம். டிராஃப்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் எப்போ வந்து டிராஃப்டிங் கமிட்டி ஸ்டார்ட் ஆகுதுன்னா August 29, 1947 அந்த அன்னைக்கு தான் டிராஃப்டிங் கமிட்டியை செட்டப் பண்ணுறாங்க. இட் வாஸ் திஸ் கமிட்டி தட் வாஸ் entrusted with the task of preparing a draft of the new constitution. இவங்க தான் கான்ஸ்டியூஷனை வந்து டிராஃப்ட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்த 7 மெம்பர்ஸ் வந்து ரொம்ப மெயினானவங்க. அந்த பேர்லாம் பார்த்துடலாம். ஓகேவா? B.R. அம்பேத்கர் இவர் தான் வந்துட்டு டிராஃப்டிங் கமிட்டியோடைய சேர்மேன். நெக்ஸ்ட்டு கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா. நெக்ஸ்ட்டு இந்த மாதவராவ் T.T. கிருஷ்ணமாச்சாரி. M for M. ஓகேவா? மாதவராவ் வந்து யாருக்கு பதிலாக வந்தவங்கன்னா B.L. மிட்டருக்கு பதிலாக. மிட்டர் வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துருவார். ஓகேவா? சாரி, என்னென்னா உடம்பு சரியில்லாமல் இருப்பார். அதனால் அவருக்கு மிட்டருக்கு பதிலாக மாதவராவ் வருவார். அதுக்கடுத்து கே என்னென்னா கைட்டன் வந்துட்டு 1948 இறந்துருவார். அதனால் கைட்டனுக்கு பதிலாக வரவர் தான் T.T. கிருஷ்ணமாச்சாரி. அவ்வளோதான். மொத்தம் இந்த 7 பேர் அம்பேத்கர், கோபாலசுவாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், K.M. முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, மாதவராவ் கிருஷ்ணமாச்சாரி. நெக்ஸ்ட் டிராஃப்டிங் கமிட்டியை பொறுத்த வரைக்கும்
என்னன்னா வேரியஸ் கமிட்டி ப்ரிப்பேர்ட் த ஃபஸ்ட் டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா விச் வாஸ் பப்ளிஷ்ட் இன் எப்போ வந்து ஃபஸ்ட்டு டிராஃப்டை பப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா February 1948 அப்போ பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பப்ளிஷ் பண்ணிவிட்டு 8 months டைம் கொடுக்குறாங்க. அதாவது பீப்புள்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த ப்ரொப்போசலை பற்றி கமெண்ட் பண்ண கிரிட்டிசிசம் சஜஷன் ஏதாவது இருந்தால் பீப்புள் வந்து பப்ளிக் கமெண்ட்ஸ்க்காகவும் கிரிட்டிசிசம் சஜஷனுக்காக 8 months வந்துட்டு டோட்டலாக கொடுக்குறாங்க. இப்போவும் ஒரு சட்டம் வந்தால் பொதுமக்களுக்காக ஒரு குறிப்பிட்ட டேஸ் வந்து கொடுப்பாங்க. நாம் ஏதாவது கமெண்ட் அதை பற்றி ஏதாவது தெரிவிக்கலாம், கருத்து தெரிவிக்கலாம். ஆனால் அதோட டைம் பார்த்திங்கன்னா 1 week 14 days சம்திங் தான் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து 8 months வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 8 months கொடுத்ததுக்கு அப்புறமா செகண்ட் டிராஃப்ட் வந்துட்டு எப்போ பப்ளிஷ் ஆகுதுன்னா October 1948. February 1948 ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து 8 months கழிச்சு செகண்டாக வந்து October 1948 பப்ளிஷ் ஆகுது. த டிராஃப்டிங் கமிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவான நாட்களை தான் எடுத்திருக்காங்க. லெஸ் தேன் 6 months, 6 monthsக்கும் கீழே தான் எடுத்திருக்காங்க. ஒன்லி பார்த்துட்டிங்கன்னா 141 days தான் வந்துட்டு அவங்க உட்காந்து இது எல்லாத்தையும் டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் எனாக்ட்மெண்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். எனாக்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதாவது November 4, 1948 ஓகேவா. அந்த எனாக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் ஃபைனல் டிராஃப்டை எப்போ கொண்டு வராங்கன்னா November 4, 1948 தான் ஃபஸ்ட்டு ரீடிங் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஃபஸ்ட்டு ரீடிங்கில் வந்து 5 days, அதாவது November 9 வரைக்கும் டைம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரீடிங் எப்போன்னா, அதாவது கிளாஸ் பை கிளாஸாக அதை கன்சிடர் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக November 15, 1948 October 17, 1949 கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வந்துட்டு டைம் கொடுக்குறாங்க. அதை ஃபுல்லாக ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. இந்த ஸ்டேஜில் தான் நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து வருது. கிட்டத்தட்ட 7653 அமெண்ட்மெண்ட்ஸ் வருது. அதில் 2473 அமெண்ட்மெண்ட்ஸை வந்துட்டு ஆக்சுவலாக இவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு வருஷத்தில் 2473 அமெண்ட்மெண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ரீடிங் ஓகேவா. டிராஃப்ட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா November 14, 1949 ஸ்டார்ட் ஆகுது. தேர்டு வந்துட்டு November 14, 1949 ஸ்டார்ட் ஆகுது. அப்படி ஸ்டார்ட் ஆனப்போ B.R. அம்பேத்கர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு மோஷனை மூவ் பண்ணுறாரு, ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. என்னன்னா, த கான்ஸ்டியூஷன் ஆஸ் செட்டில்டு பை தி அசம்பிளி பி பாஸ்டு. ஓகேவா. அந்த கான்ஸ்டியூஷன் அந்த டிராஃப்ட் வந்து பாஸ் ஆகிடுது. அப்படி பாஸ் ஆனது பார்த்திங்கன்னா எப்போ பாஸ் ஆச்சுன்னு டிக்ளேர் பண்ணுறாங்கன்னா November 26, 1949. இது ரொம்ப முக்கியமானது. இப்போவும் நேஷ்னல் கான்ஸ்டியூஷன் டே வந்து November 26 தான் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதன் காரணம் வந்து இதுதான். இந்த அன்னைக்கு தான் நம்ம கான்ஸ்டியூஷனை அக்செப்ட் பண்ணியிருக்கோம். அதனால தான் செலிப்ரேட் பண்ணுறோம். November 26, 1949. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ 299. ஆனால் அன்றைக்கி ப்ரெசென்ட் ஆனவங்க 284 தான் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரும் சைன் பண்ணியிருப்பாங்க. சைன் பண்ணி இந்த கான்ஸ்டியூஷனை வந்து அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்னா இந்த டேட்டு, இந்த November 26, 1949 இருக்கு இல்லையா, இந்த டேட்டை தான் நம்ம ப்ரியாம்பிளில் மென்ஷன் பண்ணியிருப்போம். முகவுரை இருக்கு இல்லையா, அதில் கான்ஸ்டியூட்டட் அசம்பிளி அடாப்டட் enacted and gave to themselves this constitution. நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டோம். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, the constitution as adopted on November 26, 1949 contained a preamble. எவ்வளோன்னா அதில் preamble இருக்குது, 395 articles இருக்குது, 8 schedules இருக்குது. ஓகேவா. The preamble was enacted after the entire constitution was already enacted. Next, B.R. அம்பேத்கர் பற்றி சொல்லியிருப்பாங்க. அம்பேத்கரை பொறுத்த வரைக்கும் லா மினிஸ்டராக இருந்திருப்பார். இவர் தான் இந்த டிராஃப்ட் அதாவது கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணதுக்கு ரொம்ப மெயினானவர் இவர் தான். இவர் ஒரு ப்ராமினன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது லாஜிக்கல், ஃபோர்ஸ்ஃபுல் and persuasive arguments on the floor of the assembly. He is recognized as என்ன மாதிரி இவரை ரெகக்னைஸ் பண்ணுறாங்கன்னா father of the constitution of India, இந்திய அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. This brilliant writer, constitutional expert, undisputed leader of the scheduled caste and the chief architect of the constitution of India. இவர் தான் வந்துட்டு சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க. ஆல்சோ known as மாடர்ன் மனு. இவரை மாடர்ன் மனுன்னு சொல்கிறாங்க. அம்பேத்கரை பற்றி புகழ்ந்திருக்கிறதா இந்த ஏரியா. நெக்ஸ்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன்.
என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது கான்ஸ்டியூஷன் வந்துட்டு எப்போ நம்ம சைன் பண்ணாங்க நவம்பர் 26, 1949 சைன் பண்ணாங்க இல்லையா, அந்த அன்னைக்கே வந்து சில ஆர்டிகல்ஸ் எல்லாமே ஃபோர்ஸுக்கு வந்துடும். அது என்னென்னா ஆர்டிக்கல் 5, 6, 7, 8, 9 ஓகேவா, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் என்னது நம்மளுடைய பார்ட் 2ல் வர்றது, சிட்டிசன்ஷிப்பில் வர்றது ஓகேவா. நெக்ஸ்ட்டு 60 ஆர்டிகல் 324 எலெக்ஷன். அதுக்கடுத்து 60 வந்து பிரசிடெண்ட்டை பற்றின ஒரு ஆர்டிக்கல். அதுக்கடுத்து 366 வந்து மிஸ்லேனியஸில் வரும். 366 to 367 வரைக்கும் மிஸ்லேனியஸில் வரும். 379 வந்து ஸ்பெஷல் ப்ரொவிஷனில் வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா 380, 388, 391, 92 எல்லாமே வந்து அப்போவே ஃபோர்ஸுக்கு வந்துடும். ஆனால் எப்போ வந்து ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனும் ஃபோர்ஸுக்கு வரும், அதாவது ரிமைனிங் ப்ரொவிஷன்ஸ் அந்த மேஜர் பார்ட்டி எப்போ ஃபோர்ஸுக்கு வரும்னா Jan 26, 1950 நம்ம ரிப்பப்ளிக் டே அன்னைக்கு தான் ஃபோர்ஸுக்கு வரும். ஆனால் மீதி இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே அப்போவே சைன் பண்ண உடனே நவம்பர் 26, 1949லேயே ஃபோர்ஸுக்கு வந்துடும். அதுக்கடுத்து இந்த டேட்டை தான் நாம் டேட் ஆஃப் இட்ஸ் கமன்ஸ்மெண்ட் அண்ட் செலிப்ரேட்டட் ஆஸ் தி ரிப்பப்ளிக் டே நம்மளுடைய குடியரசு தின நாளாக கொண்டாடுறோம். அதாவது Jan 26 ரொம்ப மெயினான நாள், நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப மெயினான நாள். இந்த டேட் ஆஃப் கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா லாகூர் செஷன் நடந்திருக்கும் இல்லையா, டிசம்பர் 1929 INC இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உடைய லாகூர் செஷன் இங்கே லாகூரில் நடந்திருக்கும் ஓகேவா, டிசம்பர் 1929. அந்த டைமில் தான் நம்ம பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு வேர்டை சொல்லியிருப்போம், அதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லியிருப்போம். அந்த பூர்ண ஸ்வராஜை நம்ம எப்போ செலிப்ரேட் பண்ணியிருப்போம், Jan 26, 1930 அன்னைக்கு பூர்ண ஸ்வராஜ் செலிப்ரேட் பண்ணியிருப்போம். அன்றைக்கி நாமளே வந்து சுதந்திரம் நமக்கு நாமே கொடுத்துக்கிட்டு நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்போம். அந்த டேவை மறக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் Jan 26 அன்னைக்கு நம்ம இந்த ரிப்பப்ளிக் டேவை செலிப்ரேட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் வித் த கமன்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இது எல்லாத்தையும் அபாலிஷ் பண்ணிடுவோம். ஆல்சோ பிரைவி கவுன்சில் ஜூரிஸ்டிக்ஷன் ஆக்ட் 1949 எல்லாத்தையுமே அபாலிஷ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி இதை பொறுத்த வரைக்கும் வெயிட் கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளிக்கு முன்னாடி எக்ஸ்பர்ட் கமிட்டி ஆஃப் த காங்கிரஸ் வந்து ஒன்று இருக்கும். இந்த 6th எடிஷன் புக்கில் இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் இருக்கு இல்லையா, அதில் 6th எடிஷனில் இது ஆட் பண்ணியிருப்பாங்க. இது என்னென்னா அதாவது July 8, 1946 ஓகேவா, கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி வேர் ஸ்டில் இன் ப்ராக்ரஸ். அதாவது July 8, 1946 காங்கிரஸ் பார்ட்டி வந்துட்டு எக்ஸ்பர்ட் கமிட்டி அதாவது கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளிக்காக அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் கமிட்டியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய கமிட்டி தானே, ஸோ எல்லாருமே அவங்க இருப்பாங்க. ஜவஹர்லால் நேரு தான் இதோடைய சேர்மேன், ஆசஃப் அலி, முன்ஷி, கோபால் சுவாமி ஐயங்கார், KT ஷா, DR கட்கில், ஹுமாயூன் கபீர், K சந்தானம் இவங்க எல்லாருமே இருப்பாங்க. லேட்டர் ஆன் த சேர்மன்ஸ் ப்ரொபோசல் இட் வாஸ் ரிசால்வ்டு தி கிருபாலினி பி கோஆப்டட் ஆஸ் மெம்பர் அண்டு அவ்வளோதான், இந்த கிருபாலினி வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது இந்த கமிட்டி வந்து 2 சிட்டிங்ஸ் வந்துட்டு எப்போன்னா நியூ டெல்லியில் வந்துட்டு ஜூலை மந்த்லையும், பாம்பேயில் வந்துட்டு செகண்ட் கமிட்டி வந்து பாம்பேயில் ஆகஸ்ட்லையும் நடந்திருக்கும். அவ்வளோதான், இந்த 2 விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பிஃபோர் கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி நம்மளுடைய இவர் இருக்கார் இல்லையா கிரான்வேல் ஆஸ்டன், அவர் என்ன சொல்லியிருப்பார் இந்த இடத்துல, பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனல் எக்ஸ்பர்ட் என்ன சொல்லியிருப்பார்னா, இட் வாஸ் த காங்கிரஸ் எக்ஸ்பர்ட் கமிட்டி தட் செட் இந்தியா ஆன் த ரோட் டு ஹர் ப்ரெசன்ட் கான்ஸ்டியூஷன். இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டினால தான் கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளியே உருவாகி இருக்கும். அதனால தான் அந்த கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளிக்கு ரோடு போட்டது இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி தான் அப்படின்னு கிரான்வேல் ஆஸ்டின் சொல்லியிருக்காரு. Working within the framework of the cabinet mission scheme made general suggestions about autonomous area. அவ்வளோதான், இதை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டிங்கிறது ஒன்றும் இல்லை,
கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளிக்கு முன்னாடி உருவானது தான். ஜூலை 8 1946 இருக்கு இல்லையா, ஜூலை 8 1946 உருவானது தான் இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி. காங்கிரஸ் உருவாக்குனது. இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டியில் நேரு, ஆசஃப் அலி, முன்ஷி, கோபால் சுவாமி ஐயங்கார், கேடி ஷா, அப்புறம் கட்கில், ஹுமாயூன் கபீர், சந்தானம் எல்லாம் இருப்பாங்க. அதுக்கடுத்து கோஆப் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா கிருஷ்ணா கிருபாலன் இருக்கார் இல்லையா, அவரை. 2 சிட்டிங் நடந்திருக்கும். ஒன்று டெல்லியில், செகண்ட் வந்துட்டு பாம்பேயில் நடந்திருக்கும். எப்போன்னா கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி மேக் பண்ணுறதுக்கு முன்னாடி கிரான்வேல் ஆஸ்டின் இதை என்னன்னு சொல்கிறாருன்னா, காங்கிரஸ் எக்ஸ்பர்ட் கமிட்டின்னு தான் ரோட் போட்டுச்சு கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி உருவாகிறதுக்குன்னு சொல்லி இதோட பெருமையாக கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். நெக்ஸ்ட் நாம கிரிட்டிசிசம் ஆஃப் த கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளியை பற்றி பார்க்கலாம். இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு மொத்தம் 6 கிரிட்டிசிசம் இருக்குது. ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம் என்னென்னா, நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. ஆமாம், கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி வந்துட்டு ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பாடி கிடையாது. இதில் இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் நாட் டைரக்ட்லி எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் இந்தியா ஆன் பேசிஸ் ஆஃப் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதாவது வாக்கெடுப்பின் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இவங்க இல்லை அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. நாட் அ ரெப்ரசன்டேட்டிவ் பாடி. நெக்ஸ்ட், நாட் அ சாவரன் பாடி. இறையாண்மை பெற்ற ஒரு அமைப்பு கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது ப்ரொப்போசல்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இது எதனால் கிரியேட் ஆச்சுன்னா, ப்ரொப்போசல்ஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டோடைய ப்ரொப்போசல் பேரில் தான் இந்த பாடி உருவாகியிருக்கு. அதனால தான் இது நாட் அ சாவரன் பாடி. அது இல்லாமல் இதோடைய செஷன்ஸ், ஒவ்வொரு செஷனுக்கும் பர்மிஷன் எங்கேருந்து கிடைச்சதுன்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து கிடைச்சிருக்கும். அதனாலையும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, டைம் கன்சியூமிங் ஒன். அதாவது எல்லாத்துக்குமே தெரியும் 2 வருஷம் 11 மாதம் 18 நாளுங்கும்போது ரொம்ப ஒரு லாங் டைம் டு மேக் த கான்ஸ்டியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் எடுத்துட்டிங்கன்னா அவங்க கான்ஸ்டியூஷன் மேக் பண்ண ஒரு 4 months தான் நடந்திருக்கும். ஆனால் நாம் ரொம்ப அதிகமான நாட்கள் எடுத்திருப்போம். அதனால் நஸ்ருதீன் அகமது என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி கிடையாது. அதாவது இது வந்துட்டு ஒரு டிராஃப்டிங் கமிட்டி கிடையாது, இது வந்து ட்ரிஃப்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு. அவ்வளோ மெதுவாக போகிறதுனால இது ஒரு டிராஃப்டிங் கமிட்டி இல்லை, இது ட்ரிஃப்டிங் கமிட்டின்னு அவரே கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் என்னென்னா, டாமினேட்டட் பை காங்கிரஸ். காங்கிரஸுடைய ஆட்கள் தான் இதெல்லாம் அதிகமாக இருப்பாங்க. அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிரான்வேல் ஆஸ்டின் வந்துட்டு இந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பாருன்னா, the constituent assembly was a one party body in an essentially one party country. The assembly was the Congress and the Congress was India. அதாவது காங்கிரஸ் தான் அதிகமாக இருக்காங்க இல்லையா, ஸோ இந்த கண்ட்ரிவே ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி காங்கிரஸ் தான் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கிரான்வேல் ஆஸ்டின் சொல்லியிருப்பாரு. ஸோ ரொம்ப டாமினேட் பண்ணியிருப்பாங்க, காங்கிரஸ் ஆட்கள் அதிகமாக இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு, லாயர் பொலிட்டீஷியன் டாமினேஷன். லாயர் பொலிட்டீஷியன் டாமினேஷன் சொல்கிறப்ப லாயர்ஸும் பொலிட்டீஷியன்ஸும் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ப்ராப்பராக வந்துட்டு ஒரு சொசைட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்காது. சொசைட்டின்னு எடுத்துகிட்டா டாக்டர் இருப்பாங்க, டீச்சர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க, எல்லாமே லாயர்ஸ் பொலிட்டீஷியன்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ நாட் சஃபிஷியன்ட்லி ரெப்ரசன்டட், சொசைட்டியை வந்து கரெக்டாக ரெப்ரசன்ட் பண்ணலை. ஆல்சோ இதுதான் வந்து ஒரு ரீசன் இதோடைய நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு பல்கினஸுக்கும் காம்ப்ளிகேட்டட் லாங்குவேஜில் இருந்ததுக்கு காரணம் இந்த லாயர் பொலிட்டீஷியன்ஸுடைய டாமினேஷன் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, டாமினேட்டட் பை ஹிந்துஸ். ஹிந்துக்கள் அதிகமாக இருந்த ஒரு அசம்பிளியாக தான் இது இருந்திருக்கும். ஸோ அதனால தான் லார்டு விஸ்காம் சைமன் என்ன சொல்லுவார்னா, எ பாடி ஆஃப் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு, வின்ஸ்டன் சர்ச்சில் இருப்பார் இல்லையா, வின்ஸ்டன் சர்ச்சில் என்ன சொல்லியிருப்பார்னா, கான்ஸ்டிடியூட்டன்ட் அசம்பிளி ரெப்ரசன்டட் ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி இன் இந்தியா. அந்த மேஜர் கம்யூனிட்டி இந்த இடத்துல யாரை சொல்கிறாங்கன்னா, ஹிந்துஸை வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, ஹிந்துஸை தான் சொல்கிறாங்க. ஸோ ஒன்லி ஒன் மேஜர் கம்யூனிட்டி இன் இந்தியாவை தான் இது ரெப்ரசன்ட் பண்ணதுன்னு வின்ஸ்டன் சர்ச்சில் வந்துட்டு இதை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். இதுதான் மொத்தம் 6 கிரிட்டிசிசம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்துடும். இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளியை பொறுத்த வரைக்கும், அதாவது எலிஃபண்ட் வாஸ் அடாப்டட் பை த சிம்பிள். நம்மளுடைய கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளியோடைய சிம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா எலிஃபண்ட்டு தான் நம்மளுடைய சிம்பிள். அதனால தான் கிரிட்டிசிசமில் சொல்லியிருப்பாங்க, என்ன சிம்பிளை வந்து எலிஃபண்ட்டாக வச்சிங்க, ஆனால் நீங்கள் கான்ஸ்டியூஷனையே எலிஃபண்டைஸ் சைஸில் கொடுத்துட்டீங்க
அந்த அளவுக்கு பெரிய கான்ஸ்டியூஷனான்னு சொல்லி கிரிட்டிசிசம்லாம் வந்திருக்கும். ஸோ எலிஃபண்ட் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய சீல், ஓகேவா, சிம்பிள். நெக்ஸ்ட் பிஎன் ராவ். பிஎன் ராவ் யாருன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் வந்து பிஎன் ராவ். பிஎன் ராவ் தான் அட்வைசர், லீகல் அட்வைசராக இருந்திருப்பாரு கான்ஸ்டிடியூட்டன்ட் அசம்பிளிக்கு. நெக்ஸ்ட் ஹெச்விஆர் ஐயங்கார். ஐயங்காரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் செக்ரட்டரி ஆஃப் த கான்ஸ்டிடியூட்டன்ட் அசம்பிளி. செக்ரட்டரி வந்து ஐயங்கார். சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் யாருன்னு கேட்டுட்டிங்கன்னா சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் வந்துட்டு எஸ்என் முகர்ஜி தான் சீஃப் டிராஃப்ட்ஸ்மேனாக இருந்திருப்பாரு, எஸ்என் முகர்ஜி. நெக்ஸ்ட் பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா. இந்த பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா யாருன்னு கேட்டுட்டிங்கன்னா இவர் தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை வந்துட்டு இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருப்பார். அந்த ஃபாண்ட் இருக்கு இல்லையா, இப்போ இப்படி எழுதுறாங்கன்னு வைங்க, அப்படி இந்த மாதிரி ஃபாண்ட்டில் எழுதுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இட்டாலிக் ஸ்டைலில் எழுதினவர் யாருன்னா அதாவது இவர் கைப்பட நம்ம கான்ஸ்டியூஷன் எழுதினது பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா. இவர் தான் எழுதியிருப்பார். இவர் தான் கேலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஹேண்ட் ரிட்டன் பை ஹிம் இன் ஃபாலோயிங் இட்டாலிக் ஸ்டைலில் எழுதியிருப்பார். அதுக்கடுத்து ஒரிஜினல் வெர்ஷன் வாஸ் பியூட்டிஃபைடு அண்ட் டெக்கரேட்டட். அந்த கான்ஸ்டியூஷனை சுற்றி இப்போ கான்ஸ்டியூஷன் இப்போ இந்த பேப்பரில் எழுதுறாங்கன்னா இந்த பேப்பரை சுற்றி பார்டர் போட்டு அந்த பார்டர் அழகாக ஏதாவது பூ மாதிரி வரைஞ்சி அந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ ஒரிஜினல் வெர்ஷன் வாஸ் பியூட்டிஃபைடு அண்ட் டெக்கரேட்டட் பை ஆர்டிஸ்ட் ஃப்ரம் சாந்திநிகேதன். சாந்திநிகேதன் அப்படின்ற ஒரு அமைப்பில் இருந்து தான் வந்திருப்பாங்க 2 பேர். அந்த 2 பேர் யாருன்னா நந்தாலால் போஸ், பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா. இந்த நந்தாலால் போஸ், பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா இவங்க 2 பேர் தான் கான்ஸ்டியூஷனை வந்து டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா. இவர் எதை பியூட்டிஃபை பண்ணியிருப்பார்னா ப்ரியாம்பிள் கேலிகிராஃப்டு பை பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா. அதாவது இவர் எழுதினார் இல்லையா, பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா இங்கிலீஷ் வெர்ஷனில் எழுதியிருப்பார். அதை வந்து பியூட்டிஃபை பண்ணது யாருன்னா பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா. இதே ஹிந்தி வெர்ஷன் ஒன்று இருக்குது. ஹிந்தி வெர்ஷனை எழுதுனது யாருன்னா வசந்த் கிருஷ்ண வைத்யா. இவர் எழுதுனதை டெக்கரேட் பண்ணது, ஹிந்தியில் டெக்கரேட் பண்ணது யாருன்னா நந்தாலால் போஸ். நந்தாலால் போஸ் தான் ஹிந்தியில் அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பார், ஓகேவா. இங்கிலீஷில் எழுதுனது யாருன்னா பிரேம் பிஹாரி நரேன் ரைசடா, டெக்கரேட் பண்ணது பியோஹர் ராம் மனோகர் சின்ஹா, ஓகேவா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. இதுவும் வந்துட்டு உங்களுக்கு 6th எடிஷனில் தான் இருக்குது, புதுசாக ஆட் பண்ணது தான். ஸோ இந்த ஹிந்தி வெர்ஷன் பார்த்திங்கன்னா 58th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987. இது ரொம்ப மெயினானது. இந்த ஒன்று தான் இதிலேயே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. 58th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987. ஸோ இதில் ஆர்டிக்கல் 394A, ஆர்டிக்கல் 394A பார்ட் 22ல், ஓகேவா, பார்ட் 22ல் என்ன சொல்லியிருப்பாங்க, பிரசிடென்ஷியல் காஸ் டு பி பப்ளிஷ்ட் அண்டர் இஸ் அத்தாரிட்டி. பிரசிடென்ட் வந்துட்டு அவரோட அத்தாரிட்டிக்கு கீழே ஹிந்தி லாங்குவேஜில் டிரான்ஸ்லேட் பண்ணி கான்ஸ்டியூஷனை வெளியிடணும். டிரான்ஸ்லேஷன் இன் ஹிந்தி, எவ்ரி அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மேட் இன் இங்கிலீஷ். எல்லாத்தையுமே வந்துட்டு அமெண்ட்மெண்ட்ஸையும் வந்துட்டு ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. இந்த விஷயம் ஒன்று. நெக்ஸ்ட்டு அதர் கான்ஸ்டியூஷன், அதாவது translation of the constitution and its every amendment published shall be construed to have the same meaning as the original text in English. அதாவது சேம் மீனிங்ல டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்தான். Next, the translation of the constitution and its every amendment published shall be deemed to be for all purposes its authoritative Hindi in text. மொத்தத்தில் ஹிந்தினே தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா. என்னன்னா ஹிந்தி டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னா இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா 58th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1987 ஆர்டிகல் 394ல் A பார்ட் 22 இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இதில் ஆர்டிகல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்து அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி ஆஃப் இந்தியா 1946ல் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியில், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ் வந்துட்டு 292 இருக்கும், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் 93 இருக்கும், சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ் 4 இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா நம்ம 296 + 93 இப்படி வந்து பிரிச்சிருப்போம் இல்லையா, அதுதான் டோட்டலி 389 வந்து இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ரிசல்ட்ஸ் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூட்டன்ட் அசம்பிளி. ரிசல்ட்டு, அதாவது எலெக்ஷனுக்கு அடுத்து ரிசல்ட்டு பார்த்தோம். காங்கிரஸ் வந்து 208 சீட்ஸையும் முஸ்லீம் லீக் 73 சீட்ஸையும் பிடிச்சிருந்தாங்க. இண்டிபெண்டன்ஸ் வந்து ஓவராலாக ஒரு 15 இருந்திருக்கும். ஸோ டோட்டலி 296. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி வைஸ் ரெப்ரசன்டேஷன் வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. கம்யூனிட்டி வைஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹிந்துஸ்க்கு அதிகமாக இருக்கும்,
163, முஸ்லீம்ஸ்க்கு 80 இருக்கும். ஸ்கெடியூல்டு கேஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க 31 இருக்குது. அவ்வளோதான், டோட்டலாக 296. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ப்ராவின்சஸ் இருக்கு இல்லையா, இந்தியன் ப்ராவின்சஸில் 229 மெம்பர்ஸில் எங்கெங்கே இருந்து வந்திருக்காங்கன்னா அதிகமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுனைடெட் ப்ராவின்சஸ் இருக்கு இல்லையா, அங்கே 55. செகண்ட் லார்ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் 49 இருக்கும். அப்போதைய மெட்ராஸ் பார்த்தீங்கன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, மெட்ராஸ் எல்லாம் சேர்ந்ததாக இருக்கும். ஸோ அதனால் 49 சீட்ஸ் இருக்குது. பாம்பேக்கு 21 இருக்குது. பெங்காலுக்கு 19 இருக்குது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இந்தியன் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து 70 மெம்பர்ஸ் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்கள பற்றி சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்துட்டு குவாலியர் 4 இருக்குது. மைசூருக்கு வந்து 7 இருக்கும். ஓகேவா, மைசூருக்கு 7 இருக்கும். பரோடாக்கு 3 இருக்குது. ஜெய்ப்பூருக்கு 3 இருக்குது. ஓகேவா, அவ்வளோதான். மயூர்பஞ்ச் கொடுத்துருக்காங்க. மைசூருக்கு பாருங்கள் 7 இருக்குது. மயூர்பஞ்ச் எல்லாம் 1 தான் இருக்குது. ஸோ இதுதான். இப்படி இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 70 வந்து இருந்திருப்பாங்க. ஸோ டோட்டலாக எல்லாமே சேர்த்து வச்சு 299 சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து இருங்க செஷன்ஸ் இருக்கும் ஒன்று. கான்ஸ்டியூட்டட் அசம்பிளி வந்து டோட்டலாக நம்ம பார்த்தோம் 11 செஷன் நடந்திருக்கு அப்படின்னு. அந்த 11 செஷன் டேட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செஷன் வந்துட்டு December 9 to 23, 1946 வந்துட்டு நடந்திருக்கு. லாஸ்ட்டு செஷன் எப்போ நடந்திருக்கு? November 14 to 26, 1949 நடந்திருக்கு. இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதோட நின்றுச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. Jan 24, 1950 கூட ஒரு மீட்டிங் நடந்திருக்கும். அந்த டைம் எல்லாரும் சைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எல்லா மெம்பர்ஸும் உட்காந்து சைன் பண்ணியிருந்திருப்பாங்க. அதுக்கடுத்தும் கூட லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக உங்களுக்கு கண்டினியூ ஆகிருக்கும். எப்போன்னா உங்களுக்கு 1951 to 52 அந்த ரேஞ்சில் வந்துட்டு ஜென்ரல் எலெக்ஷன் நடந்திருக்கும் இல்லையா, ஜென்ரல் எலெக்ஷன் நடந்து ஒரிஜினல் பார்லிமெண்ட் வர வரைக்கும் கான்ஸ்டியூட்டட் அசம்பிளி வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் பாடியாக ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கண்டினியூ ஆகியிருக்கும். அவ்வளோதான். இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சு. நம்ம இதில் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நிறையா ஃபேக்ட்ஸும் பார்த்துருக்கோம், கிரிட்டிசிசம் பார்த்துருக்கோம். கான்ஸ்டியூட்டட் அசம்பிளியோடைய கிரிட்டிசிசம், மேஜர் கமிட்டி, மைனர் கமிட்டி, அதாவது கொஷின் ஏரியா அதெல்லாம். ஓகேவா, அந்த இடத்த பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா, செக்ரட்டரி யார், சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன் யார், கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் யாருன்னு. ஸோ அதெல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்து ஈஸியாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஹோம் ஸ்டடி ஹெச்எஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.